பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தை எந்த இடத்துல எந்த சம்பவத்தில் சொல்லப்படுகிறது அப்படின்னா, வேதத்திலே ஒரு குடும்பத்தை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாம் சாராள் என்று சொல்லின ஒரு வயது முதிர்ந்த தம்பதியினர் நீண்ட காலங்களாக குழந்தைக்காக காத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆபிரகாம் என்பவருக்கு கிட்டத்தட்ட 99 வயது கிட்ட அவர் நெருங்கிட்டார். 100 வயதை டச் பண்ண போறாரு. சாராள் என்ற அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா வயது கிட்டத்தட்ட 90 வயது கிட்ட ஆக போகிறது. இப்போ அவங்களுக்கு ஒரு வார்த்தை வருகிறது, உங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாகும், உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இந்த வார்த்தையை கேட்கும்போது உலக பிரகாரமாக இது சாத்தியமாகாத ஒன்று. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இது எப்படி அது சாத்தியமாகும்? இந்த வார்த்தை எப்படி நிறைவேறும்? 2 பேருமே வயது சென்றவர்களாய் போய்விட்டார்கள், முதிர் வயது கிட்ட போயிட்டாங்க. இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதற்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா, நிச்சயமாக என் தேவன் நினைத்தால் அப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்க என் தேவனால் கூடும். இப்போ இந்த இடத்துல இவங்க சொல்றாங்க, 90 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய எனக்கு எப்படியா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே ஆபிரகாமுக்கும் சாராளுக்குமாய் கர்த்தர் கொடுத்த ஈசாக்கு 100 வயது ஆபிரகாமுக்கு. அந்த 100 வயதுல உள்ள ஒருவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியுமானால், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாதோ? நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். உங்களுக்கு ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும். 100 வயதுள்ள தம்பதியருக்கு, 100 வயது 90 வயதுள்ள ஒரு தம்பதிக்கே ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியுமானால், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே கதறிக்கொண்டிருக்கிற எனக்கன்பான சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என் தேவனுக்கு லேசான காரியம். நீங்க அதை நினைச்சுதானே கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், சீக்கிரத்துல உங்களுடைய கைகளிலே ஒரு குழந்தையை நீங்கள் அணைத்து கொண்டிருக்கிற நாட்கள் வருகிறது என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நீண்ட காலமாக காத்திருந்து இது எப்படி சாத்தியமாகும், இந்த காரியங்கள் எப்படி நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கிறீங்களா? தேவனுடைய வல்லமையினால நிச்சயமாக அது சாத்தியமாகும். ஒரு காரியத்தை நீங்க தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்குமே திருமணம் முடிந்த சில காலங்களிலேயே குழந்தை பிறந்து விடுகிறது. ஆனால் எங்களுக்கு மாத்திரம் நீண்ட காலங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறது அப்படின்னா, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வாக்குத்தத்தத்துக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஒரு நன்மைக்காக ஆண்டவர் உங்களை காத்திருக்க வைக்கிறாரானால், உங்களுடைய சரீரத்தினுடைய பலன் எல்லாமே போய்விட்டது. நீண்ட காலங்களாக காத்திருக்கிறோம், ஆனாலும் ஒரு பலனும் இல்லை. எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம், எவ்வளவோ காரியங்களை செய்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி காத்திருக்கிறோம், ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் சரீர பலத்தினால் இருக்கும்போது அது வந்துச்சு அப்படின்னா அது உங்களால் உண்டானதாக இருக்கும். நீங்க பலன் போயிருச்சு, எங்களுடைய பலன் சுத்தமாக அற்று போயிடுச்சு, நீண்ட காலம் ஆயிருச்சு, எங்களுக்கும் அதை குறித்த ஒரு வார்த்தையோ அதை குறித்த நம்பிக்கையோ எங்களுக்கு இல்லைங்கிற லெவலை தாண்டி போயிருச்சு அப்படின்னா, நிச்சயமாக அது தேவனுடைய வல்லமையினால உண்டாக்கப்படுகிற ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். அது எந்த ஆசீர்வாதமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒரு குழந்தையாக இருக்கட்டும், திருமண காரியமாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நாட்கள் தாமதமாகிறது அப்படின்னா உங்களுடைய பலன் அற்றுப்போகவும் உங்கள் திராணி அற்றுப்போகவுமாய் தேவன் கொடுக்கிறார் என்றால், அந்த நாட்கள் அப்படிப்பட்ட விதத்துல தாமதமாகி போகுது அப்படின்னா உங்களுக்காக விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே அது தேவனுடைய வல்லமையினால பிறக்க போகிற குழந்தை, தேவனுடைய வல்லமையினால நடக்க போகிற திருமண காரியம், தேவனுடைய வல்லமையினால கிடைக்க போகிற பதவி உயர்வு, நீங்க அதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்றைக்கு சாராளுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து பலப்படுத்தினார். இன்றைக்கு உங்களுக்கும் இந்த கால வேளையில் தேவன் சொல்லுகிறார், நீங்களும்
சீக்கிரத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன நன்மைக்காக காத்திருக்கிறீங்க? திருமண காரிய தடைக்காக காத்திருக்கிறீங்கன்னா, அது ஆண்டவருடைய வல்லமையினால அது சீக்கிரத்துல நிறைவேற போகிறது. ஒரு குழந்தைக்காக காத்திருக்கிறீங்கன்னா, கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். சீக்கிரத்துல ஒரு குழந்தையை நீங்கள் அணைத்துக் கொண்டிருக்கிற நாட்கள் வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வேலைக்காக, ஒரு உயர்வுக்காக காத்திருக்கிறீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய வல்லமையினால அது சாத்தியமாக போகிறது. என் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வல்லமையினால நீங்க நிரப்பப்படும் பொழுது, தேவனுடைய வல்லமையினால இதெல்லாம் சாத்தியமாக போகிறது. உங்க சுய பலத்துல பார்த்தீங்க முடியல, ஆனா இது தேவனுடைய பலத்தினால இவைகள் எல்லாமே சாத்தியமாக போகிறது. இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கிற பொழுது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்திலே உன்னதத்திற்கு திரும்பி வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். யாருக்கு? 90 வயதுல உள்ள ஒரு ஆளுக்கு. உங்களுக்கு என்ன அத்தனை வயதாகிவிட்டது? என் தேவனுக்கு 90 வயசானாலும் அது அவருக்கு லேசான காரியம். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். 90 வயசான ஒரு ஆளுக்கே ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியுமானால், அவர்களுக்கும் தாய் என்ற ஒரு ஸ்தானத்தை, 100 வயது உள்ளவருக்கு ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தை கொடுத்து தேவனால் ஆசீர்வதிக்க முடியுமானால், நீங்க அவ்வளோ வயசுக்கெல்லாம் இன்னும் போகவே இல்லையே. சிறிய காலங்கள், கொஞ்சம் தாமதம். அதை பார்க்கும் பொழுது சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்கும்போது இருதயம் கடினமா இருக்கு, இருதயம் காயப்படுகிறது, உடைஞ்சு போறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாக நான் சொன்ன வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும். சீக்கிரத்துல நீங்கள் ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பீர்கள். சீக்கிரத்துல உங்க குடும்பத்துல மணவாளன் மணவாட்டியின் சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். சீக்கிரத்துல உங்களுடைய குடும்பத்துல ஒரு நல்ல உயர்வுக்கான ஸ்தானங்கள் உண்டாக்கப்படும். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? நிச்சயமாக ஆண்டவரால எல்லாமே முடியும். உங்க வாழ்க்கையிலையும் அதை செய்ய தேவனால் முடியும். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்திலே எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்றைக்கு கர்த்தர் முதிர் வயதுள்ள தம்பதிகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுத்து வழிநடத்தினீரே. அவர்களுக்கு பெற்றோர்கள் என்ற ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தீர். அந்த வயதிலும் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறாங்க, கதறி கொண்டிருக்கிறாங்க. அப்பா, அந்த பிள்ளைகளை தேவன் பலப்படுத்தும்படிக்கு, அந்த பிள்ளைகளுக்கு விசேஷித்த நன்மையும் ஆசீர்வாதத்தையும் ஜனங்கள் கொடுக்கும்படிக்கு அப்பா உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. அவர்கள் மகிழும்படி ஒரு அற்புதம் நடப்பதாக. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அதே போல வேலைக்காகவும் நல்ல உயர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதை கொடுத்து அந்த பிள்ளைகளை நீர் மகிழ பண்ணுவீராக. அப்படிப்பட்ட விசேஷித்த நன்மையும் ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவாய் கர்த்தர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிழ பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரங்கள் அப்படியே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக, சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். கர்த்தருடைய கரத்துக்குள்ளாக முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்து உடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி நாங்கள் அறிக்கை இடுகிறோம். எங்கள் அறிக்கையை தேவன் கனம் பண்ணி காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.